ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பியர் நைட் மான்வா தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 to 10 ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. பார்க்காதவங்க ஐகானில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சாப்டர் லெவல் 2 15 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க காய்ஸ், கதைக்குள்ளே போகலாம். இதுதான் டியூக்கோட லார்ஜ் ட்ரைனிங் ஹால். இங்கே நம்ம ஆள் ரோல்ஸ் நின்றுட்டு இருக்கான். அப்பைக்கு 2 பேர் பேசிட்டே வராங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாடுறா ரோல்ஸ் நின்றுட்டு இருக்கான். நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, நீ குரூட்டையும் லாய்டையும் வித்துட்டேன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜோசான்னு சொல்கிறாங்க. உண்மையா என்ன? யாரா அவன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான், அமைதியாக நின்றுட்டு இருக்கான்? இவனுங்க 3 பேரும் சும்மா ஜோசாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த பையன்கிட்டேருந்து ஏதாச்சும் டிசீஸ் இவங்களுக்கு தொத்திக்கிச்சோ? யாரா கூப்பிட்டா இங்கே எல்லா சென்டரேனியும்? அதுவாடா தெரில, எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் கிரிம்சன் நைட் ஆர்டர்லேருந்து கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு ட்ரைனிங் செம கொடுறமா இருக்க போது போலப்போ. எல்லாருக்கும் அட்டென்ஷன். அது கிரிம்சன் நைட் ஆர்டரில் இருக்கிற கெயின் தானே? பக்கத்தில் யாரு? அது அந்த பையன் ஜோசா தானே? ஹீரோ பார்த்தோன்னே இங்கே ரோல்ஸுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. கெயின் ஒன்னே, இன்னைக்கான ட்ரைனிங் யங் மாஸ்டர் தான் சொல்லுவார். உங்கள் எல்லாருக்கும் அவர் தான் சொல்லித்தர போகிறாரு. இன்னைக்கு என்னோட பேர் ஜோசா. இன்னைக்கு என்னோட கடமை உங்கள் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறது. இவங்க எல்லாரும் கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் எல்லாருமே டியூக்கோட சென்டரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கமாண்டிங் ஆஃபீஸராக வேன்கார்டை லீட் பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னா உங்களோட ஸ்கில் ரொம்பவுமே முக்கியம். அந்த ரீசனுக்காக இன்னைக்கு உங்கள் எல்லாரோட ஸ்ட்ரென்த்தையும் நான் தான் ஜட்ஜ் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வரலாம். என்ன சொல்கிறாரு யங் மாஸ்டர்? என்ன காமெடி பண்ணுறீங்களா? கெயினோன்னே, யங் மாஸ்டர் என்ன ஆச்சு, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யங் மாஸ்டராக இருந்தாலுமே செட்னேரியன் எல்லாரு கூடயும் சண்டை போடுறதுங்கிறது இவங்க 2 பேரில் இருந்துக்கிட்டு, யங் மாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் உங்களுக்கு அடிபட்டுறாதா? ஆமாம், நீங்கள் யங் மாஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு இது ஒரு இன்சல்ட்டு. ஹீரோ உடனே ஸ்பீர் எடுத்துக்கிட்டு, நீயும் இவங்க 2 பேர் மாதிரி தான் நினைக்கிறியா? பார்த்தா அது ரோல்ஸு. இல்லை யங் மாஸ்டர், நான் அந்த மாதிரி என் கனவுல கூட நினைக்க மாட்டேன். வாயமுறா வெண்ண. இவங்க எல்லாரோட ரியாக்ஷனை பார்த்தா நான் உன்ட்ட சொல்ல சொன்னதை நீ சொல்லவே இல்லை போல இருக்கு. யங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறிட்டு இருக்கான் காலில் விழுந்து. நான் சொன்னனா இல்லையா உன்னை 2வது தடவை மன்னிக்க மாட்டேன்னு? எங்கள் அம்மாவை உயிருக்கு ஆபத்து கொண்டு வந்த உன்னைய உயிரோட விட்டதே பெரிய விஷயம். போனா போது பொழைச்சி போட்டுமேனு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ அதையும் ஒழுங்கா பண்ணலை. என்ன நீயும் குரூட் லாய்டு மாதிரி ஆகணுமா? இவனுங்க 2 பேரும் சாக்காயிறாங்க. அப்போ லாய்டும் குரூட்டும் இங்கே இருக்காததுக்கு காரணம் யங் மாஸ்டர் ஜோசா தானா? யங் மாஸ்டர் ப்ளீஸ் எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு கதற நான் கையெடுத்து கும்பிட்டு. சரி, நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நீயும் ஒரு டியூக்கோட சென்டரியன் தானே. உன்னோட பிளேடை எடு. ஒருவேளை என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டினா நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். இந்த ரோல்ஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். எப்படி இருந்தாலும் சாவ போகிறேன்னா அட்லீஸ்ட் சண்டை போட்டாச்சு சாவுறேன். என்னோட ஆப்பனண்ட் வேற ஒரு சின்ன பையன்தான். ஒருவேளை நான் நல்லபடியாக சண்டை போட்டேன்னா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அவன் கத்தியை எடுத்த வார்த்து ஹீரோ அவனோட ஸ்பீரை வச்சு ஒரே அடி, அவ்வளோதான், போய் இடிச்சு சவுத்துலேயே புழுவுறான். அங்கிட்டே பையன் மயக்கப்பட்டானா இல்லை சோழி முடிஞ்சுதான்னு தெரில. அதை பற்றி இவங்க எல்லாரும் சாக்காய் நிற்கிறாங்க. இவன் இப்போ மேனா தானே யூஸ் பண்ணான். எல்லாரும் கேளுங்க, பேட்டில் ஃபீல்டில் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணீங்கன்னா அங்கிட்டே உங்கள் உயிர் போகிறதுக்கு கேரண்டி. இதுக்கு மேலேயும் என்னோட ஸ்கில்லை யாராச்சும் டவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் என்னை வந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் இங்கே தான் இருக்கேன். நான் 23rd சென்டூரியன் யங் மாஸ்டர் ஜோசாவை நான் க்ரீட் பண்ணுறேன். உடனே இருக்கிற எல்லாருமே ஜோசாவுக்கு அடிபணிஞ்சிடறாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், மை லார்டு, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் இவங்க எல்லாருமே வலிக்கு கொண்டு வருவீங்கன்னு. என்னோட மொத்த எஃபர்ட்டையும் கொடுத்து நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். கட் பண்ணி இங்கே டியூக் ஆங்கஸோட கெஸ்ட் ரூமை காட்டுறாங்க. இங்கே செய்யல அவளோட பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு அவளுக்கு. இவ அப்படி உட்காந்துருக்கும் போது காக்ஸ் அங்கேருந்து ஓடி வந்து, பிரின்சஸ் செய்யல், என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ராயல் நைட் ஆர்டர் வந்து சேர போகிறாங்களாம். காக்ஸ், நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன்ல என்னை தனியாக விடுன்னு. பிரின்ஸ் என்னாச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? நீ காலிலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கீங்க, ஏதாச்சும் நடந்ததா? காக்ஸ், நான் உங்களை இங்கேருந்து போதானே சொன்னேன். எங்கள் அப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கிறத மறந்துட்டீங்களா? அப்போ தான் காக்ஸுக்கு ஞாபகமே வருது. ஐயோ, என்னோட லாடு சொன்ன ஆர்டரையே நான் மறந்துட்டேனே. காக்ஸ், அப்பா என்ன சொன்னாங்கிறத மறந்துடாதீங்க, அதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோமே. புரியுது பிரின்ஸ், நான் கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். கட் பண்ணி இங்கே டியூக்கை கட்டுறாங்க. என்னது, நீ செட்டேரியனில் ஒரு ஆளை பனிஷ் பண்ணியா? ஆமாம் டியூக். எதுக்காகனா இந்த நைட்ஸ் எல்லாரும் என்னோட அம்மாவை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் அதனால மார்ஷல் லா ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்தேன். ஏன்னா ஒரு நொபிலிட்டியை இன்சல்ட் பண்ணுறதுங்கிறது டியூக்கை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. டியூக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, எனக்கு மட்டும் இல்லை, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா என் கத்தியாலே அவனை 2 துண்டாக வெட்டி போட்டிருப்பேன். சே, என்ன ஒரு ஷேம். ஹீரோனே, டியூக், நீங்கள் இந்த விஷயத்த ஒரு சின்ன பையன் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் பண்ண விஷயமான்னு யோசிக்கிறீங்களா? ஜோசா, அப்போது உனக்கு வேறு ஏதாச்சும் விஷயம் சொல்கிறதுக்கு இருக்கா? எதனாலனா டியூக், கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் நான் ஒரு காங்கபைனோட பையன் அந்த குதிரை கொட்டாவில் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஸ்கில் இருக்கிறது தெரிஞ்சு நிறையா அத்தாரிட்டி கொடுத்து என்னை எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிட மாட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வர ஜோசா? இதுக்கு என்னை நான் ப்ரூவ் பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது டியூக், அது ஸ்ட்ரென்த்து தான்.
அவங்க மனசில் பயத்தையும் டெரரையும் விதைக்கணும். எங்கள் அம்மாவை இதுக்கு மேலே யாராச்சும் தேவையில்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு காட்டுறதுக்காக தான் இருக்கிற எல்லா செட்டரேனையும் இன்றைக்கி கூப்பிட்டு என் உடம்புல ஓடுறதும் டியூக்கோட ரத்தம் தான்னு காட்டினேன். எனக்கு புரியுது ஜோஸ்வா, சரி நீ இப்போக்கி இங்கேருந்து கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட மேனாவை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக ராயல் நைட் ஆர்டர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் டியூக், கேள்விப்பட்டேன். நான் கிளம்புறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் ரெடி பண்ணிட்டேன். இவன் தான் ஃபஸ்ட்டு நைட் ஆர்டர் கோல்டர் மெயின் லீடர் ஆம்ஸ்ட்ராங். கொய்யால் எனக்கு செம ஜாலியாக இருக்குது. 2 C ரேங்க் நைட்டு, அதுவும் அவ்வளோ சின்ன வயசுலேயேவா. சிஃபன் இருந்துக்கிட்டு அப்படி இருந்தாலுமே ஒரு பையன் வந்துட்டு கான்க பையனோட பையன். என்ன சிஃபன் செம கானில் இருக்க போல இருக்கு. யங் மாஸ்டர் பெபுலோட இடம் வந்துட்டு யங் மாஸ்டர் ஜோசாக்கு போயிடும்னு நினச்சி பயப்படுறியா? அதனால உன்னோட பிளேஸ் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. டேய், இந்த விஷயத்தெல்லாம் எங்கடா போய் கேள்விப்பட்ட நீ? யார்கிட்டடா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம்? அப்போதைக்கு டியூக் வந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராயல் நைட் ஆர்டர் வந்துருவாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு தெரியுறீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க டியூக். இதுதான் யங் மாஸ்டர் ஜோசாவா? இவரை பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரியும் தெரியலையே. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹீரோ அவங்க எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். என்னது? பார்த்தா ராயல் நைட் எல்லாருமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே யார் தான் வரா? அப்படி ராயல் நைட் ஆர்டர் என்ன மொத்த பெட்டாலியனுமே இங்கே கூட்டு வந்துட்டாங்களா? அப்போ இதுதான் ஆன்கஸோட டியூக்டம்மா? அந்த 9 ஸ்டார்ஸில் ஒரு ஆள். நீங்கள் 4th பிரின்ஸில் அது யாருன்னா அவன் தான் கைசர். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவனை பார்க்கறது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். கட் பண்ணி இந்த சைடு எவனோ எங்கேயோ சண்டை போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ளாஷ்பேக்குன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிரு ஜோக்கர் நேம், தயவு செஞ்சு இதை நிப்பாட்டு. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆள் எனக்கு ஆர்டர் கொடுப்பேன். இவன் தான் ஜோக்கர், ஃபஸ்ட்டு இம்பீரியல் பெட்டாலியன் நைட் ஆர்டர் கேப்டன். எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருப்பேன்னு. டேய் ஜோக்கர், இப்படி வர்ற எல்லாரையும் நீ புள்ளி பண்ணிகிட்டே இருந்தீனாக்க அப்புறம் இம்பீரியல் நைட் ஆர்டரில் ஜாயின் பண்ண யாருமே வரமாட்டாங்க. இவன் ஒன்று என்ன சொல்கிறான்னா, நான் என்னப்பா பண்ணுறது, இவங்க எல்லாரும் ஒரு நைட் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சோண்டு மேனாக இருக்குங்கிற பேச்சினால ஓவராக பண்ணிட்டு திரியிறாங்க. அதான் ஒரு பாடம் புகுத்தலாமேன்னு. சரி, எதுக்காக நீ இங்கே வந்திருக்க? அதுவா, வெனசா நிமிட்டேந்து ஒரு மிஷின் வந்திருக்கு. அதை நீ தான் பார்த்துக்கணும். பாஸ்ட் இல்லை கைஸ், ப்ரெசன்ட் தான். ஆக்சுவலாக அந்த வெனசா வந்துட்டு அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணிச்சுல, அதுக்கப்புறமுழுக்கு நடந்தது போல இருக்கு. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் அந்த ஜோக்கர் பையன். அப்போது நான் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த சின்ன பையன் ஜோஸ்வா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஸ்வாடை தொடவே முடியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும், அதானே? அப்போது நீ தான் அந்த ரூமரில் இருக்கிற யங் மாஸ்டர் ஜோஸ்வாவா? ஹீரோக்கு செம காண்டாவது அவன் மூஞ்ச பார்க்கும்போதெல்லாம். இந்த கைசர் பண்ணாட பையல உடனே இந்த சைடு கூட வந்தவன், யங் மாஸ்டர் ஜோசா உங்களோட மேனர்ஸை பாருங்க. நீங்கள் இப்போக்கி பிரின்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. இந்த எம்பையரில் ஒரு ஸ்கைக்கு 2 சன் இருக்கவே முடியாது. அது மாதிரி எப்படி ஒரு நைட்டு தன்னோட லாடை தவிர வேற யாரு கீழேயும் சர்வ் பண்ண மாட்டானோ, அது மாதிரி அந்த நைட்டு லார்டு இல்லாமல் இன்னொரு ஆளுக்கு மட்டிலும் தலை வணங்குவானா அது ஒரே ஒரு ஆள் தான். அது இந்த எவலான் எம்பையரோட எம்பரர் மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த 4th பிரின்சஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணுமா? உடனே அங்கே முன்னாடி இருந்தவங்க இருந்துக்கிட்டு இந்த சின்ன பையலுக்கு நம்ம பாடம் கொடுத்தே ஆகணும். தமுக்குலோன்னு இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறான்? கண்டிப்பாக இவன் மூளையை கழட்டி வச்சிட்டான்னு நினைக்கிறேன்னு அவங்க எல்லாரும் ஸ்வாட் எடுக்கிறாங்க. நீ சாதாரண ஒரு கான்கம்பைனோட பையன்தான். இத்தனை காலமாக அந்த ஹார்ஸோட ஷிட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்த நீ 4th பிரின்ஸை பார்த்து இந்த மாதிரி பேசுறியா? இவன் யாருன்னா பால்மாங் டான் ப்ரவுன், 9th இம்பீரியல் பெட்டாலியன் வைஸ் கேப்டன். பக்கத்தில் இருந்த ஆம்ஸ்டாங் உடனே அவரோட கத்தி எடுக்கிறாரு. எனக்கு புரியுது, நீ ஒரு டியூக்குக்கு கத்தி எடுத்தினா ஓகே, பட் ஆனால் ஒரு கான்கம்பைனோட பையனுக்கு எதுக்காக நீ வந்து நிற்கிற? என்ன சொல்கிறீங்க? யங் மாஸ்டர் ஜோசாவும் டியூக்கில் ஒரு ஃபேமிலி தான். டியூக் ஒன்னே, நீங்கள் 2 பேரும் இப்போ பிரின்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. என்ன நீங்கள் 2 பேரும் சாவணும்னு ஆசையா? இவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இவர் அந்த 9 ஸ்டாரில் ஒரு ஆள் டியூக் ஆக்னஸ் தானே? பா, என்ன ப்ரெஷரு. ஜோசா, நீ தான் இந்த இடத்துல தப்பாக பேசிட்ட. ஒழுங்கு மரியாதையாக பிரின்ஸ் கிட்ட சாரி கேளு. கைசர் ஒன்னே, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. 4th பிரின்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் மேலே தான் அட்டென்ஷன் வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை தப்பாக போனால் கூட இம்பீரியல் ஃபேமிலியோட அத்தாரிட்டிக்கே அது கொஸ்டின் மார்க் ஆகிடும். சார் எவர் கிராண்ட், நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா என்னோட ப்ரைடை வச்சு இங்கே நான் ஒன்றுமே பண்ண போகிறதும் கிடையாது. இத்தனைக்கும் நான் ஒரு 4th பிரின்ஸ், எந்த ஒரு பவருமே எனக்கு கிடையாது. எப்படி அந்த பையன் ஜோசா சொன்னானோ அதே மாதிரி அந்த பையன் சொன்னது உண்மைதான். நைட்ஸ் ட்ரீட் பண்ண வேண்டிய, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள்னா அது எம்பரர் தான். இந்த அவலான் எம்பையரோட எம்பரர் மட்டும்தான். ஜோசா, எனக்கு புரியுது, நீ இந்த இம்பீரியல் நைட்ஸ் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு நைட்னா அவங்க கேப்பபிளான ஆளுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு பிடிக்காததெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான். ஒரு நைட்டாக இருந்துக்கிட்டு எல்லாமே வாய் வீச்சு தான், கை வீச்சு ஒன்றுமே இல்லைன்னா அவங்க பேசுகிறத கண்டுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், எனக்கு தெரியும் இந்த பையன் வாயாலேயே எல்லா சண்டையும் போடுவான். பட் ஆனால் போன தடவை மாதிரி இந்த தடவை இருக்காது. ஏன்னா போன தடவை நான் இந்த வார்த்தைக்காண்டி தான் விழுந்துட்டேன். இந்த தடவை கண்டிப்பாக வேற மாதிரி நடக்கும். உன் தலையை என் கையால் நானே வெட்டுறேன். ஹீரோவும் நான் எப்பயுமே ரெடி தான். உடனே இந்த ஜோக்கர் பையன் இருந்துக்கிட்டு,
எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பிரின்ஸுக்கிட்டே இவ்வளோ ரூடாக பேசுவ? ஃபோர்த்து பிரின்ஸ், நான் இப்போ என்னோட பவுண்டரிஸை தாண்டி பேசுகிற மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குது. இந்த தடவை இந்த மேனா ஐடென்டிஃபிகேஷனை என் கண்ணால் நானே செக் பண்ணுறேன். இவன் இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கான ஸ்கில் அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவனோட சேஃப்டிக்காக இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னோடதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பர்ட் பி ரேங்க்கு, அதனால உங்களால் ஈஸியாகவே அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஃபோர்த் பிரின்ஸ் ரொம்ப நன்றி. அப்போ என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணிடுறேன். யங் மாஸ்டர் ஜோசாவோட மேனா ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸை அப்போ நானே பார்த்துக்கிறேன். எல்லாரும் இப்போ வந்துட்டு டியூக் ஆக்னஸ் ஃபேமிலியோட பிக் ட்ரைனிங் கிரவுண்டில் இருக்காங்க. டேய் தம்பி, என்ன விளாண்டுட்டு இருக்கியா? ஒரு ஸ்ட்ரீட் போல கையில் வச்சுட்டு நிற்கிற. உனக்கு என்ன இதை பார்த்தா கேம் மாதிரி இருக்கா? என்ன உனக்கு தலகாணம் ஏறி போச்சா? உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நீ ஒரு டேலண்டான ஆளுன்னு சொன்னதுனால ஹீரோ ஆனால் விட்ற மாதிரி தெரியல. பரவாயில்ல, நீ நல்லாவே பேசுகிற. எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் நைட் ஆர்டரில் எல்லாரையும் பேசுகிறத வச்சு சூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. நீ இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. தம்பி, நீ இப்போ என்ன சொன்னியோ அதை நான் உன்னை ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு செய்கிறேன். உனக்கு தெரியும்ல இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. நீ என் கூட சண்டை போட்டாகணும். அப்புறம் நான் தான் சொல்லுவேன் உன்கிட்ட மேனா இருக்கா இல்லையான்னு. அவன் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ முன்னாடி எடுத்து கம்பை வச்சு மூஞ்சில் அடிக்க வரான். ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தடுத்துறான். இது எந்த மாதிரியான மேனா? இவ்வளோ ஹெவியாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய மேனாவாக வர இருக்கலாம், ஆனால் அது வெறும் ஒரு பொம்மை கம்பி தான். நான் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணனாலே சோலி முடிஞ்சுது அவனுக்கு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என் கூட சண்டை போடுறவங்க எல்லாருமே நினைக்கிறது ஒரே விஷயம்தான், எங்களுக்குள்ளே உள்ள டிஸ்டன்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா விஷயம் முடிஞ்சுதுன்னு. பட் ஆனால் இந்த வீக்னஸை என்னோட ட்ரைனிங்கில் நான் எப்பயோ ஓவர் கம் பண்ணிட்டேன். அந்த கம்பை வச்சு தலையிலே ஒரேடி இவன் எப்படியோ அதை தடுத்துறான். திரும்ப ஸ்விங் எடுத்து மூஞ்சில் ஒரே குத்து வரும்போது அதையும் இவன் தடுத்துறான். பிரின்ஸ் சொன்னேன், பரவாயில்லையே செமையாக சண்டை போடுறானே, ஒரு பி ரேங்க் நைட்டோட அந்த வயசில் சூப்பர். அந்த ரெட் ஹேர் மண்டை என்ன சொல்கிறான்னா, பிரின்ஸ் உங்களுக்கு வேணால் அது பார்க்க சூப்பராக தெரியலாம், பட் ஆனால் ஜோக்கர் வந்துட்டு சி ரேங்க்கு உள்ள எபிலிட்டி அளவு தான் யூஸ் பண்ணுறான். ஆனால் இவனுக்கு நல்லாவே தெரியுது. என்னது மேனாவை கம்மியாக யூஸ் பண்ணுறானா? வாய்ப்பே இல்லை. ஜோசா தான் டெக்னிக்கில் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்கான். அது என்ன ஸ்பியர் டெக்னிக்கா? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லைன்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த ஜோக்கர் பையன் மனசுல நினச்சிக்கிறான், இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமே. அது மட்டும் நடந்ததுன்னா அப்புறம் வெனசா என்னோட தலையை வெட்டி தனியாக எடுத்துருவா. அப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, நான் இதை கேம்பிளாக பண்ணி தான் ஆகணும். ஹீரோ எங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா, நான் நினச்ச மாதிரியே ஒரு பி ரேங்க் தான், வேறு லெவலில் இருக்கான் பெபிளோட. நான் அவன் கூட சண்டை போட அவனோட மேனாவும் ஆடாயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் என்னோட பாடியில் இருக்கிற ஹோலி பவரும் மேனாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிஸ்கார் மூடுக்கு போயிடும் போல இருக்கு. இந்த ஜோக்கர் என்ன இந்த ஜோக்கர் பையன் மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா, இந்த இடத்துல என்ன ஜெயிக்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது டியூக் ஆக்னஸ் மட்டும்தான். பட் ஆனால் நான் ரேஞ்சில் ஃபாஸ்டர் தான். பிளிங்க் பண்ணுற செகண்டில் ஹீரோவை தாண்டி இவன் அடிச்சுட்டு இங்கே வந்துடுறான். செம அடி விழுந்துருது ஜோசாக்கு, ஐ மீன் ஹீரோக்கு. ஆம்ஸ்டாங் உடனே, அந்த ஜோக்கர் பையன் இப்போ பி கிரேட் மேனாக தானே யூஸ் பண்ணா, யங் மாஸ்டர் ஜோசா இப்போக்கி டேஞ்சரில் இருக்காரு. ஆம்ஸ்டாங் அப்படியே அமைதியாக உட்காந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்ன யங் மாஸ்டர், உங்களோட மொத்த மேனாவையும் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ நான் அட்டாக் பண்ணதை தடுத்தீங்களா? பட் ஆனால் இந்த தடவை அதே விஷயம் வேலைக்காகாது. இவன் பாட்டு ஹீரோ போட்டு அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் எல்லாத்தையும் எப்படியோ தடுத்துட்டு இருக்கான். நீங்கள் எவ்வளோ மேனாவை கேதர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த ரெட் ஹேர் நோட் பண்ணிடுறான் போல இருக்கு. ஜோக்கர் என்ன பண்ணுற, ஒழுங்கா இந்த ஃபைட்டை எப்போ நிப்பாட்டு. அங்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. பார்த்தா அங்கே ஹீரோவும் நிற்கிறான், அந்த ஜோக்கர் பையரும் நிற்கிறான். நான் பின்னாடி வந்துட்டேனா? கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது? பார்த்தா நம்பாலு லூகியா வெளில வந்துட்டாரு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அவன் இப்போ யூஸ் பண்ணுற அந்த ஸ்வாட் ஸ்கில் அது கண்டிப்பாக பி ரேங்க் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக தோத்துருவேன். இந்த பையன் மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா, ஒரு சி ரேங்க் மேனாவும் பி ரேங்க் ஸ்வாட் ஸ்கில்லும் கிளாஸ் ஆச்சுன்னா அது மூலிமா பெரிய இன்டர்னல் டேமேஜே நடக்கும். அந்த ஷாக்கே போதுமானது என்னோட மிஷினை கம்ப்ளீட் பண்ண. ஹீரோ மனசுக்குள்ளே என்ன சொல்கிறான்னா, இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், எனக்கு வேறு வழியே கிடையாது. லூகியா, என்னோட காலுக்கு நீ வந்தே ஆகணும். அப்போ தான் அந்த லைட் பிரைட்டாக வந்து அந்த இடமே பெரிய டேமேஜ் ஆகினது. சிஃபன் பார்த்து சாக்காயிரான், அது என்ன ஆர்டிஃபெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், சார் புல்மா, இந்த டெஸ்ட்டுக்கு இதுவே போதுமானது இல்லையா? எனக்கு புரியுது நீங்கள் எதுக்காக இது பண்ணுறீங்கன்னு. பட் ஆனால் ஆல்ரெடி யங் மாஸ்டர் ஜோசா அவரோட ஸ்கில்லு சூப்பர்னு காட்டிட்டார்ல நம்ம எல்லாருக்குமே. புரியுது பிரின்ஸ். ஹீரோ ஒன்று எப்படி இருந்தது? என்னது, உன்னோட அட்டாக்கை நான் தடுத்தேன், எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் உன்னோட முடிவு இதுதான். சார் ஜோக்கர், இதோட நிப்பாட்டிக்கலாம், டெஸ்ட்டு இதோட முடியுது. சார் புல்மாங், இந்த புல்மாங் என்ன நினச்சிக்கிறான்னா, இந்த சி ரேங்க் டெஸ்ட்டில் பி ரேங்கை விட ஹையராக இருக்கிற இந்த ஜோக்கரோட அட்டாக்கை பிளாக் பண்ணுற அளவுக்கு இந்த பையனுக்கு திம்பு இருக்கா? இந்த எம்பையரோட கிரேட்டஸ்ட் டேலண்டான பெபிளை பார்த்தே எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் ஆனால் இந்த பையன் ஏதோ ஒன்று இருக்குது. லார்டோட ஆர்டர் படி டியூக் ஆக்னஸோட சன்னான நீ இப்பையிலேருந்து நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுறேன் சி ரேங்க் நைட்டா. இந்த எம்பரர் பிளேடுக்கு முன்னாடி முட்டி போடு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான்,
ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த சி ரேங்க் நைட் இது மேலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் ஆனால் நான் முட்டாள்தனமாக ஏதாச்சும் ஒன்று செய்ய நினச்சேன்னா என்னோட கடைசி நாள் அதுவாக தான் இருக்கும். என்னோட வீக் சைடை இந்த பன்னாடா பயல்கிட்ட காட்டணும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே நான் கண்டிப்பாக கஷ்டப்பட வைப்பேன். எப்படி நான் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி. ஜோசா எப்படி இருக்க? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். டியூக்கோட மூஞ்ச என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. எனக்கு கொஞ்சம் கூட தெரியவும் தெரியாது இவளால் இந்த மாதிரி ஃபேஸை மாற்ற முடியும்னு. எனக்கு ஓகே தான். இப்போலேருந்து இந்த அவலான் எம்பையர் இல்லை, இந்த கான்டினென்ட்லேயே யங்கஸ்ட் மேனா யூசர்னா அது யங் மாஸ்டர் ஜோசா தான். அன்னைக்கு நைட்டு டியூக் ஆக்னஸ் கிராண்ட் மீட்டிங் ரூம். இவன் தான் கவுண்ட் அனல் வெசல் ஆஃப் டியூக் ஆக்னஸ். சார் தயவு செஞ்சு ரிப்போர்ட் இருந்தால் அதை சொல்லுங்கள். ஆம்ஸ்டாங் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் நான் ரிசீவ் பண்ணேன். அது என்னன்னா, எக்ஸ்பெண்டேஷனுக்காக போன எல்லா நைட்ஸும் திரும்ப உடனே வந்துட்டாங்கன்னு. என்ன சொல்கிறீங்க சார்? நைட் ஆஃப் த கோல்டன் மேன் சீக்கிரமாக வந்துட்டாங்களா? ஆமாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக நார்த் சைடில் இருக்கிற டெரிட்டரியில் ஊர்பட்ட ரிப்போர்ட்ஸ், ஊர்பட்ட மான்ஸ்டர் இருக்குது, அது சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜர்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம நைட்ஸ்லாம் உடனே திரும்ப வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, பிளாக் ஆர்கிஸ் எல்லாம் திரும்ப அப்பீர் ஆயிருக்கு மற்ற மான்ஸ்டர்ஸ் கூட. பிளாக் ஆர்கிஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா பிளாக் பீயிங்கை விட இதுதான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட்டு. ஸ்ட்ரென்த்தை மட்டியில் வச்சு கம்பேர் பண்ணால் எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கிற அந்த டோலையே இது 2 கையால் பிச்சு தூக்கி போட்டுரும். கிளாஸ் 4 மெஜிஷியன் அப்புறம் நைட்டே இது கூட சண்டை போட ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. இவங்க எல்லாரும் அதை கேட்டவொடனே குசு குசுன்னு பதறி கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது பிளாக் ஆர்கிஸா? அதுவும் இங்கே இருக்கிற பக்கத்தில் உள்ள டவுன்லையா? என்ன பண்ணுறது? டியூக்கொன்னே ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நானே பார்த்துக்கிறேன். சரி, அடுத்தது என்ன பிரச்சனைங்கிறத சொல்லு. ஓகே சார். அடுத்த ரிப்போர்ட் எதை பற்றினா 5வது டியூக் ஃபேமிலியை பற்றி தான். 5வது டியூக் ஃபேமிலியா? அது பாயிண்டர் ஃபேமிலியாச்சே. டியூக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்போது செயிலும் காக்ஸும் இங்கே வந்ததுக்கு ரீசன் இருக்கா? அந்த ரிப்போர்ட்டை இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என்கிட்ட தனியாக சொல்லு. ஓகே சார், புரிஞ்சுது. இன்னும் திறந்துக்கிட்டு, சார் அப்போது பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லைன்னா தயவு செஞ்சு இப்போக்கி சொல்லுங்கள். உடனே சிஃபன் இருந்துக்கிட்டு, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா யங் மாஸ்டர் ஜோசா பற்றி தான். இவனுங்களாம் இருந்துக்கிட்டு, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், யங் மாஸ்டர் பெபிளையும் தோக்கடிச்சு யங்கஸ்ட்டு சீராங் நைட்டாக மாறி இருக்காராமே யங் மாஸ்டர் ஜோசா. இது ஆக்னஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய கிரேட் நியூஸில். இன்னொருத்த இருந்துக்கிட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? சீஃபன் என்ன சொல்ல வராருன்னு முதல்ல கேட்போம். ஆக்சுவலாக யங் மாஸ்டர் ஜோசா வந்துட்டு இந்த ஃபேமிலியில் எல்லாரும் மறந்த ஒரு ஆள். எந்த அளவுக்குனா, அவர்கிட்ட இருக்கிற அந்த மேனா டிசபிலிட்டினால அவரால் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் எப்படி திடீர்னு சீராங் நைட் அளவுக்கு ஸ்கில்லர்ஃபுல்லான ஆளாக மாறினாரு? நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இது கொஞ்சமாச்சு நடக்கிற விஷயமா? இவன் ஒன்னே, கமாண்டர் சீஃபன் நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் என்ன பர்சனலாக நினைக்கிறேன்னா, யங் மாஸ்டர் ஜோசா வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் கிட்டேருந்து பவரை பாரோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலிக்கு ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையாக வரும். அந்த மாதிரி பவரை பாரோ பண்ணலைன்னா அவர் எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் இவ்வளோ ஸ்பீடாக பண்ணாருன்னு என்னால் நம்புறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. சீஃபன் என்ன சொல்கிறீங்க? அவுட்டர் சோர்ஸ் பவரா? நீங்கள் பட்டுக்கு ஏதாச்சும் கம்பி கதை விட்டுட்டு இருக்காதீங்க. சார் ஆம்ஸ்டாங், நீங்களே பார்த்தீங்களா உங்கள் கண்ணால்? அன்னைக்கு சண்டை அப்போ யங் மாஸ்டர் ஜோசா பவர் யூஸ் பண்ணதை அந்த வெப்பனும் அதுக்கப்புறமேலுக்கு மாறிச்சு. கண்டிப்பாக அது ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டர் ஜோசாவோட வெப்பன் வந்துட்டு ஒரு ஸ்பியரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பியரால் அந்த அளவுக்கு பவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நேற்று நடந்த சண்டையில் ஜோக்கர் அவரோட கடைசி அட்டாக்கை பண்ணும்போது அதை தடுத்தப்ப யங் மாஸ்டர் ஜோசா வச்சு இந்த ஸ்பியர்லேருந்து என்னால் டிமோனிக் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. உடனே இவங்க எல்லாரும் இருந்துக்கிட்டு, என்னது டிமோனிக் எனர்ஜியா? ஆமாம், சீக்கிரமாக ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு வழி தானே. ஏய், நம்ம காண்டினென்ட்டில் இந்த டிமோனிக் எனர்ஜி, டார்க் மேஜிக் இதெல்லாம் டேபு தானே. எனக்கு தெரிஞ்சு ராயல் ஃபேமிலி இது கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் குசு குசுன்னு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஒவ்வொருத்தனும் டியூக்கு கிட்ட, இது உண்மையாக இருந்ததுன்னா நம்மளோட ஃபேமிலிக்கே இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், நீங்கள் சீக்கிரமாக இது உண்மை என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க டியூக்கு கிட்ட. அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்போக்கி வேணா யங் மாஸ்டர் ஜோசாவை இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே கதை வந்துட்டு உள்ளே வந்துடுறான். என்ன சிஃபன், டிமோனிக் எனர்ஜியா? நீங்கள் அந்த அளவுக்கு க்யூரியஸாக இருக்கீங்கன்னா நீங்களே ஏன் டெஸ்ட் பண்ணக்கூடாது? யங் மாஸ்டர் ஜோசா என்ன சொன்னீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சிஃபன், நீங்களே ஏன் வந்து பார்க்கக்கூடாது நான் வந்துட்டு இந்த பவர் எல்லாம் டிமோனிக் பீயிங்கிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்கேனா இல்லையான்னு? ஏன்னா என் கூட சண்டை போட்டிங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம்ல. இல்லை நீங்கள் என் கூட சண்டை போடுற அளவுக்கு கேப்பபிளான ஆள் கிடையாதா? இந்த சிஃபன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பயலுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே மிரட்டுவான். என் கூட சண்டை போடணுன்னு சொல்கிறான். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கூட என் தலை பறந்து போயிடும். ஏன்னா டியூக் இவனுக்கு மொத்த சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காரு. இவன் சொல்கிற மாதிரி இவனோட ஸ்கில் எல்லாம் இவனோடதுன்னா கண்டிப்பாக சண்டை போட்டால் நான் தோற்றுருவேன். என்னாச்சு சிஃபன், ஆன்சர் பண்ண இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? இந்த ஃபேமிலிலேயே நீங்கள் தான் சூப்பரான நைட் வேறு. நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. அதை கேட்டு சிஃபன் செம்ம காண்டாயிடுறான். யங் மாஸ்டர், உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஹார்ஷாக இருக்குது.
இவனுங்க எல்லாருக்கும் அந்த மேனாவை தாங்கவே முடியல. கமாண்டர் சிஃபன் கொஞ்சம் காம் டவுன் ஆருங்க. நீங்க டியூக்கு முன்னாடி இருக்கீங்கங்கிறத முதல்ல மறந்துடாதீங்க. நீங்க 2 பேரும் முதல்ல நிப்பாட்டுறீங்களா? சிஃபன் உனக்கும் தான். ஆக்சுவலா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிற சிஃபன். அவனோட மேனாவை செக் பண்ண வந்தது யாருன்னு மறந்துட்டியா? ஆமா சார் டியூக். வந்தது எவர்கிராண்ட் ராயல் நைட் ஆர்டர்லேருந்து. உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி டிமோனிக் எனர்ஜியை பவர் பாரோ பண்ணியிருந்தா அவர் ஈஸியா நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. சரி இப்போ கேட்டிங்களே, இதோட ஜோசாவோட பிரச்சனை முடிஞ்சதுல. இப்போ இதுல யாருக்காச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கா? அப்புறம் ஜோசா, இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு மட்டும் நினைக்காத. சில விஷயம் நானும் கன்ஃபார்ம் பண்ணணும், சில விஷயத்த நான் கேட்கணும் உன்கிட்ட. நீ இப்படி திடீர்னு பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தோட இருப்பேன்னு யாருமே இங்கே நினச்சி பார்க்கல. இது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான், அது என்னையும் சேர்த்து தான். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உன்னோட ஃபுல் எபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க்குக்கு போகிறோம். இவங்க எல்லாரும் மறுபடியும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க டியூ? நீங்க ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க்குக்கு தனியாக போக போறீங்களா? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நைட் ஆர்டர்ஸ் பார்த்துப்பாங்களே. ஆமா, இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னு இவங்க பாட்டு உலகம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆம்ஸ்டாங்கும், சார் இங்க இருக்கிற கவுண்ட்ஸ் கூட நானும் ஒத்துக்கிறேன், அது ரொம்பவுமே டேஞ்சரஸான விஷயம். நீங்க எல்லாரும் யாரை பத்தி கவலைப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த டார்க் ஃபாரஸ்ட் விஷயம் எல்லாத்தையும் முடிச்சாச்சுனாக்க நான் கேபிட்டலில் இருக்கிற இம்பீரியல் அகாடமியில் ஜோஸ்வாவை சேர்த்து விட்றதா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்ன டவுட் வேணா இருக்கலாம் ஜோஸ்வாவோட டேலண்ட்டை பத்தி. பட் ஆனால் உண்மை என்னன்னா அவன் ஒரு சூப்பரான டேலண்ட். அயன்கிளாட் ரூல்ஸ் படி இங்கே நம்மளோட ஆங்கூஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபேர் சான்ஸ் கொடுத்தே ஆகணும். இங்கே சிஃபன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், போச்சு போச்சு, இந்த நாரப்பைய அங்கே அகாடமிக்கு போயிட்டு அவனோட ஸ்கில் எல்லாத்தையும் வேற லெவலில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டானாக்க இவன் மேலே கை வைக்க அப்புறம் ஒரு பையன் இருக்க மாட்டானே. இதே மாதிரி போச்சுனாக்கா அப்புறம் லார்டு பெபிள் அவரோட சக்ஸஸர் காம்படிஷன்லேருந்து பின்னாடி தள்ளப்படுவாரே. நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸை ரெடி பண்ணியே ஆகணும், போக விடாமல் தடுக்கிறதுக்கு. நான் அவனை டிஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். ஹீரோனே, டியூக் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. என்னது? அது என்னன்னா டியூக், நான் கேபிட்டலுக்கு என்னோட அம்மா கூட போகணும்னு நினைக்கிறேன். சிஃபன் ஒன்னே ஏஞ்சி நின்று, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. டச்சஸ் வெனசா அதுக்கு ஒரு தடவை கூட ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் லூசியா கேபிட்டலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிஃபன் என்ன சொல்ல வரீங்க? டச்சஸ் வெனசா எதுக்கு ஒத்துக்கணும் இதுக்கு? அப்போ நீங்க டியூக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டச்சஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்ல வரீங்களா? ஹீரோ அந்த வார்த்தையை விட்ட உடனே மொத்த கொன்னும் சிஃபன் பக்கம் திரும்புது. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், போச்சுடா, இப்போ நான் ஆமான்னு மட்டும் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். டியூக் வந்துட்டு டச்சஸ் பக்கம் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாரு கண்ணுக்கும் தெரியும். அந்த மாதிரி நடந்ததுனாக்க அவ்வளோதான், ரிட்டர்னர்லாம் சும்மா விட்டுட்டு தேட மாட்டாங்க. டியூக் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணினாக்க அப்புறம் லேடி லூசியாவுக்கு மட்டும் நீங்கள் ஃபேவராக இருக்கீங்கன்னு எல்லா இடத்துலையும் ரூமர் பரவும், அதனால சொல்ல வந்தேன். டியூக் ஒன்னே அது அத்தோட மறந்துடு. ஜோஸ்வா நீ சொன்ன மாதிரி லூசியாவை நான் அவன் கூடயே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி டியூக். டியூக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, நான் நினச்ச மாதிரியே இவன் ஒரு சாதாரண பையனே கிடையாது. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி எத்தனை காலம் ஆகுது. அந்த பையன் பெபிள் கூட என்னை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்காச்சும் இந்த மேட்டரை பற்றி ஏதாச்சும் சொல்லணுமா? டிஜி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதையே பண்ணுங்க. உங்கள் விஷ் தான் எங்கள் விஷயம், இவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போது நம்ம முடிவு பண்ணது தான். ஆம்ஸ்டாங் டிஸ்பேச் ஆக போகிற நைட்ஸ் கூட என் ரூமுக்கு இன்னைக்கு நைட்டு வா. அப்புறம் பாயிண்டர் ஃபேமிலியோட டாக்குமெண்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு வா. எஸ் சார். ஜோசா நீ என் கூட வா. ஓகே டியூக். பெபிள் ஒன்னே எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. லார்ட் பெபிள், பெபிள் கடைசியாக ஒரு வழியாக மீட்டிங்க்கு வந்துட்ட, அதுவும் லேட்டாக வந்திருக்க. இத்தனை காலமாக வராமல் இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க டியூக். எனக்கு தனியாக யோசிக்க கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. மறுபடியும் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். எத்தனை தடவை மனசுக்குள்ளே நினைப்பீங்க? பரவாயில்லையே, பெபிளும் மாறியிருக்கான் போல இருக்கு. பட் ஆனால் இது கண்டிப்பாக கெட்ட விஷயம் கிடையாது. பெபிள் நீ இப்போ இங்கே வந்திருக்கீன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்லணுன்னு தான் வந்திருக்க. என்னது சொல்லு. லார்ட் ஜோசா என்னாச்சு பெபிள்? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? அதை கேட்டோன்னே சிஃபன் இருந்துக்கிட்டு, லார்ட் ஜோசா, லார்ட் பெபிள் வந்துட்டு ரேங்க்ல உங்களோடமே அதிகம், அதனால அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹீரோன்னு, சிஃபன் நீ என்ன பெபிளோட வாயா? அவனுக்கு இல்லையா வாய்? அவன் பேச மாட்டானா? எனக்கும் கொஞ்ச நாளாக ஃபீல் ஆகிட்டே இருக்கு. நீ பேசுறது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீ பெபிளோட ரிட்டைனர் மாதிரியே நடந்துக்கிற. நீ மாஸ்டர் டியூக் ஆக்னஸ்க்கு தானே சர்வ் பண்ணிட்டு இருக்க? இல்லை யங் மாஸ்டர் ஜோசா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஈக்குவேட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலங்கிறதுக்காக தான் நான் ரிமைண்ட் பண்ணேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சிஃபன் இந்த ஃபேமிலியில் யார் வேணாலும் டாப்புக்கு வரலாம், அவங்ககிட்ட ஸ்கில் இருந்தா. உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம ஆக்னஸ் டியூக் ஃபேமிலியோட லாவே அதுதானே. பெபிள் ஒன்னே, சார் சிஃபன் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜோசா சொன்னதெல்லாம் தப்பும் கிடையாது. இங்கே டியூக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, பரவாயில்லையே, எப்போ பார்த்தாலும் கண்ணில் ஒரு கோவத்தோடையே தெரிஞ்சிட்டு இருந்தா இப்போ ஒரு நைட்டுக்கான கண்ணை அவன் கண்ணில் நான் பார்க்க முடியுது. ஜோசா எனக்கு புரியுது, ஒருத்தவங்களோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணணும், அதை நான் என் உடம்பு மூலியமாகவே ஈஸியாகவே உணர முடிஞ்சுது. கண்டிப்பாக நான் பெரிய ஹைட்டு ரீச் ஆவேன். நீ மேலே போயிட்டே இருக்கும்போது நான் கீழே நின்று கிரவுண்டை பார்த்துட்டு இருப்பேன், மட்டியில் நினச்சி பார்க்கவே பார்க்காத. பரவாயில்லையே, இந்த பயலோட 2வது ஸ்பேரிங்க்கு அப்புறம் இவனோட கண்ணு மொத்தமாகவே மாறிட்டே. ஒரு பிரச்சனையும் இல்லை பெபிள், நான் மாற மாட்டேன். டியூக் சொல்லு பெபிள்,
இப்போலேருந்து ஆக்னஸ் ஃபேமிலியோட ஹையர் சீட்லேருந்து நான் ஃபார்முலா வெளில வரேன். அதை கேட்டு பின்னாடி இந்த கவுண்ட் எல்லாரும் கார்ட் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க பெபிள்? உங்களோட அஃபிஷியல் ஹையர் சீட்லேருந்து வெளில போறீங்களா? உங்களோட சீட்டை எதனால அப்படி கொடுக்குறீங்க சொல்லுங்க. டியூக் ஒன்று என்ன சொல்ற பெபிள்? உன்னோட கான்ஃபிடன்ஸை நீ இழந்துட்டியா? உன்னோட தம்பி இவ்வளோ டேலண்டடாக இருக்கான்னு? டியூக், அதனால இல்லை. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, ஆக்னஸ் ஃபேமிலியோட லாவை ஃபாலோ பண்ணணும் தான். அந்த பொசிஷனுக்காக நான் ஃபேர் அண்ட் ஸ்குவாராக ஜெயிச்சு அந்த இடத்த எடுத்துக்கிறேன். சரி, நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அப்போது இதோட இந்த மீட்டிங் முடியுது. நம்பாலு டியூக்குக்கு ஒரே குஷி. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் எல்லாம் மாறுது. பட் ஆனால் எப்போ மாறும்னு எனக்கு தெரில. பட் ஆனால் மாறுது. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அது கெட்டதாக மட்டும் போகாது. கட் பண்ணி இங்கே டச் ரூமை கட்டுறாங்க. என்ன சொல்கிற பெபிள்? அவனோட ஹையர் சீட்டை அஃபிஷியலாக வெளில வந்துட்டானா? அந்த பக்கி பயல. அதுவும் இல்லாமல் லூசியாவை கேபிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறானா? ஆமாம் டச்சஸ் வெனஸா, நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ஆல்ரெடி அங்கிள்கிட்ட கொடுத்த அந்த மிஷினில் வேற அவர் ஃபெயில் பண்ணிட்டாருன்னு செம காண்டில் இருந்தேன். இப்போ இது வேறயா? சிஃபன், உனக்கு தெரியும்ல எனக்கு பெபிள் தான் எல்லாமேன்னு. ஆமாம் மிஸ், நான் தான் அங்கே அவர் அந்த மாதிரி சொல்லும்போது இருந்தேன். நான் ஏதாச்சும் பண்ணி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி தடுத்து இருந்திருக்கணும். இல்லை சிஃபன், நீ எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அவனோட அம்மா, அவங்க அப்பா மாதிரியே அவனும் ஒரு ஸ்டப்பனான ஆள். நீ அந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணியிருந்தாலும் உன்னால் தடுத்து இருக்கவே முடியாது. அப்போது இந்த ஒரு பெரிய பிரச்சனையில் அந்த ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத பைய பெபிள் பொசிஷனோட மேலே வளர்ந்து வந்துடுவானா? அப்போது நமக்குள்ளே இருக்கிறத நான் என்னோட ஹஸ்பண்ட்டை போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். மிஸ் வெனஸா, கவலைப்படாதீங்க, அது நான் நடக்க விட மாட்டேன். அந்த பையன் அவனோட பிளான் தான் என்ன மேம்? அது என்னன்னா, டியூக் வந்துட்டு அவனை அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டு போகிறதா இருக்காரு. அந்த டார்க் ஃபாரஸ்ட்டா? அது நார்த்தன் மோஸ்ட் சைட்லலாம் இருக்குது. அது ஒரு பேரன் லேண்ட் ஆச்சு. இங்கேருந்து அங்கே போக 2 நாள் ஆகுமா? அது எதனாலனா மேம், அந்த ஃபாரஸ்ட்டில் மாஸ்டர்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கு. அதனால டியூக்கே பர்சனலாக அதை கொல்றதுக்காக போகிறாரு. அப்போ என்ன சொல்ல வர சிஃபன்? அப்போ அந்த பையனும் லூசியாவும் அவங்க இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் கேபிட்டலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறியா? ஆமாம் மேம். அப்போ சிஃபன், அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி லூசியாவை என்னோட ஒரு சாப்பாட்டுக்கு ஜாயின் பண்ண சொல்லு. ஏன்னா அவளுக்கும் அன்னைக்கு தான் அவளோட ஃபஸ்ட்டு நாளாகவும் லாஸ்ட் நாளாகவும் இருக்கும். மேனா டெஸ்ட்டுக்காக வந்த இம்பீரியல் நைட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு தான் கிளம்புறாங்க. டேய், என்னடா பண்ணுற? ஃபோக்கஸ் இங்கே வைடா. நம்ம இன்னைக்கு நைட்டு கிளம்பியே ஆகணும். புரிஞ்சுது. எல்லாரும் சீக்கிரமாக ஹார்ஸ் எல்லாம் வரிசையாக வைங்க. டேய், நீ போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணு. லக்கேஜஸ்லாம் எங்கன்னு எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜோசா, நம்ம ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங்கை கிளியர் பண்ணோன்னே அக்காடிக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ ஆக்னஸ் பேரை விட்டாகணும். என்ன சொல்கிறீங்க டியூக்? அதனால இந்த கிஃப்ட் எடுத்துக்கோ. நான் ஒரு தடவை மேஜிக் டவர் மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்காக எனக்கு இதை ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதுதான் டான் ரிங். மேஜிக் டவர் மாஸ்டரோட டான் ரிங்கா? அது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆச்சே. அதை அவரே கிரியேட் பண்ணார்ல. அந்த ரிங்கில் மேனாவை இன்ஜெக்ட் பண்ண வேகத்துக்கு அது ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ணும். நீ ஒரு தடவை அந்த ரிங்கில் மேனாவை இன்ஜெக்ட் பண்ண உடனே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீயே புரிஞ்சுப்ப. டியூக், ஆக்சுவலாக டான் ரிங்கை ஹையருக்கு தானே கொடுக்கணும். ஜோசா, நீ ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்துட்ட பாரோ பண்ணிக்க தான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஸ்டோரேஜ் ரூமில் சும்மாவே கிடக்குதுன்னு தான் வந்துட்ட கொடுக்குறேன். டியூக், நீங்கள் இந்த ரிங்கை என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? ஜோசா, நீ இந்த ரிங்கில் மேனாவை இன்ஜெக்ட் பண்ணி இந்த ஆர்மர் வந்த உடனே அந்த ஆர்மரில் இருக்கிற எல்லா ஃபேமிலியோட சிகிலும் இருக்கும். இது எதுக்காகனா, உன்னை சுற்றிட்டு இருக்கிற எல்லா ஃப்ளைஸையும் ஒன்ட்டேருந்து துரத்துறதுக்காக. ஏன்னா உன்னோட ஐடென்டிட்டி ஹிட்டனாக இருக்கும்ல. எதனால சொல்கிறேன்னா, எது என்னோடதோ அதை வேற யாராச்சும் எடுக்கணும்னு நினச்சா அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வெளிலேருந்து பார்க்க நீ பேர் தெரியாத ஒரு விஸ்காட் ஃபேமிலியிலேருந்து வந்த ஹையர். நீயே ஏதாச்சும் ஒரு நேமை யோசிச்சு வச்சுக்கோ. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவர் என்கிட்ட இந்த டாங் ரிங்கை வந்துட்டு கொடுக்கறதுக்கும் அப்புறம் எனக்கு இன்னொரு பேர் கொடுக்கறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் இம்பீரியல் பிரின்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இது பிரச்சனை தர மாதிரில இருக்கும். ஜோசா, சொல்லுங்க லார்ட், நீ என்ன வெறுக்கிறியா? உண்மையை சொல்லணும்னா இல்லைன்னு சொல்லலாம். என்னோட பாஸ்டில் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அந்த கிரேட் ஆக்னஸ் அவரோட எண்டு அவ்வளோ சீக்கிரமாக வரும்னு. இன்னும் 10 வருஷத்தில் நடக்க போகிற அந்த சிவில் வாரில் அவரோட உயிரை அவர் விடுவார். இவர் என்னையும் என்னோட அம்மாவையும் அப்படியே தனித்தனியாக விட்டுட்டாரு. அதனாலேயே என்னோட அம்மா கொஞ்ச நாள்லேயே உயிர் இழந்துட்டாங்க. ஏன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்பில் டியூக்கோட ஃபேஸை நான் பார்த்ததே என்னோட கையில் விரல விட்டு எண்ணிடலாம். அதனாலேயே என்னவோ அவர் மேலே இருந்த கோபம் எல்லாமே எனக்கு என்னன்னே தெரியாமல் மறைஞ்சு போச்சு. எல்லாரும் டைம் தான் ஒரு பெஸ்ட் மெடிசன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த தடவை இல்லாத அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ உருவானதோ என்னவோ. இங்கே பிரின்ஸ் வந்து, லார்ட் ஜோசா, ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓ ஆமால, நீங்கள் இப்போ நைட் ஆயிட்டீங்களே, நான் வேணா உங்களை சார் ஜாஸ்வான்னு கூப்பிடவா? ஹீரோவும், என்னது இப்போ? நான் கேள்விப்பட்டேன் ஜோசா, நீ வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங் சப்ஜெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அக்காடி போகிறேன்னு. அப்படி வந்தினாக்க கண்டிப்பாக என்னை வந்து பாரு, அது உனக்கும் நல்லதாக இருக்கும். என்ன சொல்கிற? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா?
ஆமாம் ஜோசா, இம்பீரியல் ஃபேமிலி ஈஸியாகவே நைட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் இம்பீரியல் நைட் டெஸ்ட்டை எடுக்காமலே டேரெக்டாகவே நைட் ஆர்டரில் ஜாயின் பண்ணலாம். அதில் மட்டும் இல்லை, அக்செப்ட் ஆகிட்டா நிறையா ஸ்பெஷல் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், பட் ஆனால் ஜோசா வேணும்னா அப்புறம் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நைட் ஆர்டரை நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் ஜோசா இதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ, என்னோட ஆஃபர் எல்லாமே உன் மேலே எனக்கு இருக்கிற ஆசை தான். ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான்னா, இப்போ மட்டிலும் உனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 பேரும் இல்லைன்னா என்னோட லூகியாவை யூஸ் பண்ணி உன் தலையை வெட்டி பறக்க விட்டுருவேன். பட் ஆனால் நான் வந்துட்டு இம்பீரியல் நைட் ஆர்டரில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் என்னால் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண முடியும். நான் கண்டிப்பாக இம்பீரியல் நைட் ஆர்டரில் சேர்ந்து பெட்டாலியன் கமாண்டராக மாறியே ஆகணும். அப்போ தான் என்னால் இம்பீரியல் பேலஸில் இருக்கிற சீக்ரெட் ஸ்டோரேஜுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி இப்போக்கி என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் முதல்ல நான் சால்வ் பண்ணியே ஆகணும். பிரின்ஸ், நான் நீங்கள் சொன்னதை யோசிச்சு பார்க்குறேன். இப்போக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமேற்கு பார்க்கலாம். சார் புல்மாங், வாங்க நம்ம திரும்ப போகலாம். ஓகே பிரின்ஸ், கவலைப்படாதீங்க. ஜோசா எப்படி இருந்தாலும் என் கைக்கு தான் வந்து சேருவான். சார், நீ உன் கனவுல கூட திரும்ப நினச்சி பார்க்காத என்னோட பாஸ்டில் எப்படி உன்னோட பப்பட்டா இருந்தனோ அதே மாதிரி இப்போ இருப்பேன்னு. ஏன்னா இந்த தடவை கண்டிப்பாக நீ தான் ஒரு பப்பட்டா மாற போகிற. இவங்க எல்லாரும் மொத்த நைட் ஆர்டரையும் ஜாயின் பண்ணி ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங்ஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்பெடிஷன் மெம்பரை யார் லீட் பண்ணுறான்னா எம்பையரோட டியூக்கு. இந்த ரெட் நைட் ஆர்டர்லேயே ஒரே ஒரு நைட் ஆர்டர் தான் 4th கிளாஸ் மியூசிஷியன் இருக்காரு, அவரோட பேர் ஆர்மன். அப்புறம் 100 பேர் ஜோஸ்வா அப்புறம் பெபலை தவிர. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பெபிள் பைய ஏன் என்னை இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாரும் இங்கே நில்லுங்க, நம்ம டியூக்குக்கான ரெஸ்பெக்டை கொடுங்க. இதுதான் கேசல் ஆஃப் த லோச் ஃபிஃபி. இது வழியாக தான் ஃபாரஸ்ட் ஆஃப் டார்க் பீயிங்ஸ்க்கு போயாகணும். ரூபன், பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. டியூக், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவர் தான் ரூபன், ஃபார்மர் சீனியர் நைட் ஆஃப் ஆக்னஸ் கிங்டம், கிளவர் நைட் ஆர்டர். ஊர்பட்ட வருஷம் நம்ம டியூக்குக்காக சர்வ் பண்ணியிருக்காரு. டியூக் உடனே என்ன சொல்கிறாருன்னா, ரூபன், உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேலுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்களே. என்ன சொல்கிறீங்க டியூக்? உங்களுக்கு சர்வ் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே ஹானர். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேலுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா நான் ரொம்பவுமே சந்தோஷமாக பண்ணுவேன். ரொம்ப நன்றி ரூபன், நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர், டியூக் ஒரு வழியாக நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, அப்பாடா, நீங்களே இங்கே வந்ததுனால எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். இது யாருன்னா பெக்கு விஸ்காட்டு, பிஃபியோட லார்டு இவர் தான். அதுவும் இல்லாமல் வெனசாவோட ரிலேட்டிவும் கூட. அவரோட பொண்ணு தான் இது ஆனா. டியூக் ஆனால் இவன் கூட நல்லபடியாக இல்லை போல இருக்கு. என்னடா இது தலைவலி, நான் வந்தோடனே நேராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்துருக்கணும். இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானா. இந்த குண்டு பையன் உடனே ரூபன்ட்ட கத்திட்டு இருக்கான், என்னன்னா, ஏண்டா டியூக் வந்திருக்காருன்னு சீக்கிரமாக வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க லார்ட், நீ சீனியர் நைட் ஆர்டர்லேருந்து வந்திருக்க, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு, அதனால செம ஸ்கில்ஃபுல்லாக ஆளாக இருப்பேன்னு நினச்சா நீ என்ன இப்படி இருக்க. இப்படி இருந்தீங்கன்னா இந்த பிளேஸோட செக்யூரிட்டியை எப்படி நான் ஒன்ட்ட கொடுக்க முடியும். டியூக் ஒன்னே, என்ன பேக், இந்த இடத்துக்கு நல்லாவே அடாப்ட் ஆகிட்டா போல இருக்கு. நான் ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்கும்போதும் குண்டாயிட்டே போறியே. அதுவா டியூக், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கிறது தான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவன் என்ன முட்டா பயலா இல்லை அந்த மாதிரி நடிக்கிறானா. ஓ, இது யாரு, லார்டு பெபுலா? இங்கே வாங்க, ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அழகாயிட்டே போறீங்களே. அங்கிள், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மாஸ்டரே வரப்போறாரு போல இருக்கு டியூக்டமுக்கு. அப்புறம் பக்கத்தில் நிற்கிறது அது யாரு? இதுவா லார்ட் ஜோஸ்வா பெக். லார்ட் ஜோஸ்வாவா? சிஃபன் ஒன்னே, அவர் தான் நம்ம டியூக்கோட 2வது சன். இந்த பெக்குக்கு என்னது 2வது சன்னா? டியூக், என்னை மன்னிச்சிருங்க என்னோட ரூட்னஸ்க்கு. நான் இங்கே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டேன்னா அதனால எதுவும் தெரில. அப்புறம் எப்போ வந்துட்டு சிஸ்டர் வெனசாவுக்கு 2வது குழந்தை பிறந்தது எனக்கு தெரியவே தெரியாது. விஸ்காட் பெக், இங்கே பாருங்க, அந்த பையன் லார்ட் ஜோசா வெனசாவுக்கு பிறந்த பையன் கிடையாது. ஓ அப்படியா, என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். சரி, அப்போ ஜோசா யாருக்கு பிறந்த பையன்? லார்டு பெக், ஜோசா வந்துட்டு நோபல் ஃபேமிலியிலேருந்து வரல. ஓ அப்படியா, அழுக்கு பண்ணி. ஓகே காய்ஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுட்டு பாருங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், டாட்டா, பை பாய்.